சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு யாருக்காவது வியாதி இருக்குமானால், உங்கள் வாழ்க்கையில் டாக்டர்ஸ் ஏதாவது டயக்னோஸ்டிக் பண்ணி ஏதாவது சொல்லி இருப்பாரானால், இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் ஒரு மகிமையான சுகத்தை உங்கள் மேலே தேவன் கட்டவிழ்க்கப் போகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சரி, இந்த அற்புதத்தை பெறுவதற்கு முதலாவது எப்படி தீர்மானிக்க வேண்டுமானால், பிலிப்பு என்பவன் சமாரியாவிலே ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அற்புதம் எங்கே நடக்கும்னா, யார் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு அற்புதம் இல்லை என்று ஒரு நாளும் யாராலும் சொல்ல முடியாது. பிலிப்பு எனக்கூடிய சீசன் அவன் சமாரியா பட்டணத்துக்கு இவர் போய் பிரசங்கிக்கிறார். எப்படி பின்பற்றணும்? தேவனுடைய வசனத்தை நாம் பிரசங்கிக்கும் போது முதலாவது சுகத்தை உள்வாங்குவதற்கு, சுகம் உள்ளே தேவன் கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒரு பிரசங்கத்தை கவனித்து கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பிரசங்கத்தை சொல்லுங்க, ஒரு பிரசங்கத்தை சத்தமாக சொல்லுங்க, ஒரு பிரசங்கத்தை கவனித்து கேட்கணும். அப்படி கவனித்து கேட்டால் அவனால் சொல்லப்பட்டவைகளை கேட்ட உடனே அதை அவனுடைய வாழ்க்கைக்குள்ள, சரீரத்துக்குள்ள ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்ப சொல்லுங்க. கவனிக்கும். ஏன் கவனிக்கணும்? என்ன சொல்லப்படுகிறதோ அது என்ன என்கிறத சிந்தனைக்குள்ள கொண்டு வருகிறோம். நம்ம என்ன செய்வோம்? மெடிக்கல் ரிப்போர்ட் வந்த உடனே அடுத்த நிமிஷமே நல்லா நடந்து போன நம்ம என்ன செய்வோம்? அப்படியே நடந்து இப்படி வருவோம். பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்னை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் போவோம். அது வரைக்கும் நல்லா என்ன செய்வோம்? திடகாத்திரமாக போவோம். ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உங்களை பிசாசு டிசேபிள் பண்ணுறான்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே ஏன் உங்களுக்கு சுகம் உண்டாகாது? காலையில் சமையல் கட்ட போய் உருட்டியிருப்போம். எல்லாத்தையும் என்ன செய்வோம்? வேலையெல்லாம் செஞ்சுருப்போம். இப்போ ரிப்போர்ட் வருது, உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரத்தத்தில் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஆனால் அவ்வளவு திடகாத்திரமாக வேலை செஞ்ச ஆள் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே, அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா, நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். எதை கவனிக்கிறீங்களோ. என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எனக்கு இப்படி ஆக்கும், பாஸ்டர் பிள்ளைக்கு இப்படி ஆக்கும், பாஸ்டர் அவங்களுக்கு இப்படி ஆக்கும், பாஸ்டர் இந்த இவங்களுக்கு இப்படி ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, என்ன செய்யலாம்? நான் இதை கேட்கவே மாட்டேன். ஏன்னா நான் எதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேனோ அவர்கள் சொல்லுகிறத கவனிச்சா நான் கொண்டு போகிறதும் தடைப்படும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நான் எதை ஜனங்களுக்கு கொண்டு போக தேவன் என்னை வைத்திருக்கிறாரோ அதை கொண்டு போக விடாதபடி எது முதல்ல தடை செஞ்சு தெரியுமா? இவர் சொல்லுகிறதெல்லாம் உண்மைதாங்க. இவர்கள் சொல்லுகிறதெல்லாம் எந்த விதத்திலும் உண்மை இல்லாமல் இல்லை, உண்மைதான். ஆனால் அந்த பிசாசு சொல்லுகிற உண்மை என்கிற பொய்யை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், அதை நிராகரிக்கிறேன். இதை நிராகரிக்கிறதுனால தேவன் செய்த அதிசயங்களை 3ஆம் அதிகாரத்தில் இருந்தே ஒரே அற்புதம் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்றது என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று புத்தகம். இந்த வரலாற்று புத்தகம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், சபையின் வரலாற்றை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் எதை சொல்லுது? சபையின் வரலாற்றை சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள வந்து கிரியை தொடங்கின நாள். இந்த கிரியை தொடங்கின அன்னையிலிருந்து
இன்னைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அற்புத அடையாளங்களை ஒரு நாளும் யாருக்காகவும் நிறுத்தி கொள்ளலை. யாருக்காகவும் தான் அற்புதம் செய்கிறத நிறுத்தவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சுபாவத்தை எந்த மனிதனுக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத கவனித்து கேட்டால் நீங்கள் இன்னைக்கே சுகம் பெறுவீங்க. அப்போ சுகம் பெறணும்னா எது மிக முக்கியமானது? முதல்ல கவனித்து கேளுங்கள். எதை கவனிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை நல்லா கவனித்து கேளுங்க. நல்ல காதலை வாங்குங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வருகிறதின் மூலம் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எதற்காக கவனிச்சிங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ பாருங்கள், ஒருத்தர் மேடைக்கு வராரு. என்ன கவனிக்கிறீங்களா? இப்போ உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு எளிய முறையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 3 நாள் 72 மணி நேரத்தில் உங்கள் கடனை அடைத்து விடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன எப்படி உட்காந்துருப்பீங்க? 3 நாட்கள், சரியா? இப்போ இந்த 72 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போது, நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் கடனை அடைச்சிடுவீங்க. இப்போ கணவன் மனைவியும் பேசுகிறாங்க. ஏம்மா இதெல்லாம் கேளுங்க நல்லா, நீ அதை கவனிச்சிய கடனை அடைக்கிறதுக்கு 72 மணி நேரத்தில். ஆனால் என்னமோ சொன்னார், அதை இப்படி செஞ்சால் அப்படி செஞ்சிடலாம், அப்படி செஞ்சால் இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு. என்னம்மா எனக்கு தான் புரியலன்னு ஒனியை உட்கார சொன்னால், நல்ல கவனிங்க. எதை கொண்டு போகலை, எதை உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை கொண்டு போகலைன்னா நீங்கள் இங்கே வர்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. சொல்கிறவன் அடுத்த 72 மணி நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பானா? இல்லை. உங்களுக்கு தேவையான ஒரு அற்புதத்தை நம்ம வாங்கணும்னா அப்படியே உள்ள கவனித்து கொண்டு போகணும். நல்ல கவனிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை எல்லாம் வாசிக்கலாமா? பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை, அப்படின்னா பிலிப்பு செய்த அதிசயங்களை முதலாவது கண்டார்கள், அடுத்து சொல்லப்பட்டவைகளை கவனித்தார்கள். ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா முதலாவது இந்த சொல்லப்படுகிறதுக்கு முன்பாக இங்கே சாட்சி சொல்கிறாங்க பாருங்க. சபையில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லப்படுகிற அதிசயங்கள், தேவன் செய்த அற்புதங்கள், இது எல்லாம் தங்களை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக அல்ல. என்ன கூட அந்த கிருபையுள்ள தேவன் என் அலைச்சல்கள் எல்லாம் மனதில் எண்ணி அந்த இடத்த விட்டு போனால் நான் வேற இந்த வயசில் வேற எங்கே போய் நான் வேலை தேடுவேன், என் தேவன் என் கூட இருந்து என்னை நிலைநிறுத்தினார், அதை தான் சொல்ல வரோம். இதெல்லாம் கவனிச்சு கேட்க. இப்போ சொல்லப்படுகிற வசனங்களை இவங்க கவனிக்கும் என்ன ஆகுதுன்னா, இது என் வாழ்க்கையில் நடக்கணும். இன்னொன்று, இப்படியெல்லாம் நடந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இதை தேவனால் நடத்த முடியாது? விசுவாசம் உண்டாகுது. நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கவனிக்கும் போது, ஒரு பிரசங்கத்தில் சொல்லப்படுகிற அற்புத அடையாளங்களை சொல்லப்படுகிறவர்களை நீங்கள் கேட்கும்போது, இது நமக்குள்ளே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாசலை திறந்து விடுகிறது. நீங்கள் வாசலை திறக்கலைன்னா அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு இல்லை. ஏன் அற்புத அடையாளங்கள் இல்லை? நான் தான் திறக்காத ஒரு கதவை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேனே வந்துருக்கு. எப்படி ஒரு அற்புதத்தை எனக்குள்ளே நான் கொண்டு வர வேண்டுமானால் முதலாவது அற்புதம் நடந்த அற்புதங்களை நான் அப்பியாசப்படுத்தணும், அதை நான் தியானிக்கணும். நீங்கள் கேள்விப்படுகிற அற்புத அடையாளங்களை ஏன் வாழ்க்கையில் செய்வார் என்பதை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த மனசுக்குள்ளே கொண்டு வந்தால், இருதயத்தில் கொண்டு வந்தால், நீங்கள் யோசிப்பீங்க, வேதத்தை எடுக்கும்போது சரியாய் தேவன் உங்களோடு பேசுவார், அந்த அற்புதம் உங்களுக்கு நடந்தே ஆகும். கையத்தடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும். நம்ம ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதம் அதிசயம் ஒன்றுமே இல்லை. அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். கைத்தடி தேவனை உயர்த்துவோம். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த அற்புதம் என்னது? இவர்கள் கேள்விப்பட்டார்கள், அதை கவனித்தார்கள். அநேகரிடத்திலிருந்து அசுத்தாவிகள். அப்போ உள்ள கேள்விப்படுகிற மனுஷனுக்குள்ள என்ன கவனிக்கிறீங்களா? அந்த வசனத்தை கேட்கக்கூடிய மனுஷனுக்குள்ள பிசாசு கூட்டத்துக்கு வெளியிலேருந்து ஓடிச்சா?
பிசாசு வீட்டில் வெளியில் யாராதோ பக்கத்து ஊர்லேருந்து வந்துச்சா, இந்த கவனிச்சு பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்குள்ளே இருந்த அசுத்தாவிகள் தான் போனது. என்ன போட்டிருக்கு? இவர்கள் கவனித்தார்கள், இந்த அற்புதங்களை கவனித்தார்கள், பிரசங்கத்தை கவனித்தார்கள், அற்புதத்தை கேள்விப்பட்டார்கள், அற்புதம் நடக்கிறதை கண்டார்கள். இந்த மூணையும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது அவர்களுக்குள்ளே இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர். ஆனால் திமிர்வாதக்காரர்களுக்கு அந்த வசனம் நினைச்சது, பால்ஸ்டிக்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா? ஆமாவா? பால்ஸ்டிக்ஸ் இல்லையா? அது என்னது? சரீரம் செயலிழந்து போனவர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சரீரம் நல்லா இருக்கு, ஆவிக்குரிய நிலைமை செயலிழந்து போயிருக்குது. ஒரு வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், அதனால தான் கவனமாக கேளுங்க. ஒரு வசனம் உங்கள் நரம்புகளை புதிதாக மாற்றும், அதை கவனமாக கேளுங்க. உங்களுடைய சரீரத்தில் ஒரு உறுப்பு செயலிழந்து இருக்குது. நீங்கள் கேட்கிற ஒரு வசனம், நீங்கள் பார்க்கிற ஒரு அற்புதம், நீங்கள் தியானிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் கேட்கக்கூடிய பிரசங்கம் அந்த உறுப்பை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சபையில் என்ன செய்யணும்? நீங்கள் கவனித்து கேட்டால் தான் நடக்கும். பல தடவை பிரசங்கம் பண்ணாலும் இவர்களுக்குள்ள அது போகாததுனால இன்றைக்கும் வியாதியோடு வேதனையோடு போய்கொண்டிருக்கிறோம். நமக்கு வியாதி வருவதற்கான காரணம் என்னவென்றால், முதலாவது பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்கல. சொல்லுங்க, பிரசங்கத்தை ஏன் கடன் வருது? பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்கல. தேவையில்லாமல் கடனில் போய் மாட்டிடுவோம், அல்லது மற்றவங்க மாட்டியே விட்டுருவாங்க கடனில். ஆனால் நம்ம மாட்டின பிறகு யோசிப்போம், இது நமக்கு தேவையில்லாத ஒரு கடனாச்சே, இதில் போய் நம்ம சிக்கி கொண்டோமே, இது நல்லது இல்லையே, எப்படி வெளியே வர்றது நம்ம யோசிப்போம். இன்னொரு கடனை வாங்கி அதை அடைப்பதற்கு கடன் கொடுக்குறவன் ஃபோன் பண்ணி சொல்லுவான், சார் நீங்கள் தான் பிரதர் பண்ணிருங்களா அப்படின்னு கேட்போம். எஸ், நாங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பேசுகிறோம், உங்கள் 16 நம்பர் டிஜிட் நம்பரே கொடுங்கோ, நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்காக கடன் வாங்கி நாங்கள் லோன் வாங்கி கொடுக்குறோம். இவர் சொல்கிறார், பரவாயில்லை சார், நீங்கள் மெதுவாக கட்டுங்க சார், 52 நாள் கழிச்சு கட்டுங்க சார் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம என்ன செய்கிறோம்? போய் பிரதர் சிஸ்டரை ஆசையாக கூப்பிட்றார். யாரை? பேர் என்னது? எஸ்தரு. ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டார். எது? கடன் வாங்குறதுக்கு. ஆண்டவர் தான் கண்ணை திறந்து ஒரே கடனை வாங்கி எல்லாத்தையும் கட்டிட்டு மொத்தமாக மாட்டிக்கலாம். எஸ்தர் வசனத்தை என்ன செய்ய சொல்லுங்களேன்? வசனத்தை கவனமாக கேளு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா எதை செய்யணுன்றத தேவன் போதிக்கிறார். உங்களுக்கு சுகம் வேணுமா? தேவன் போதிக்கும் போது, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது, இது எனக்குன்னு சொல்லி யார் எடுக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ அற்புதம் நடப்பதற்கு முதலாவது தீர்மானிக்கணும். முதல் தீர்மானம், நான் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்பேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று என்னது? அற்புத அடையாளங்களை கேள்விப்படும் போது எனக்கும் ஆண்டவர் செய்வார் என்பதை நம்முடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்து இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? அதை உள்ள கொண்டு வந்து வைக்கணும். உள்ள கொண்டு வந்து வச்சாச்சுன்னா அது ஒரு பெட்டகம். அது ஒரு பெட்டகம். அதுக்குள்ள எனக்கு பெட்டகத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? அது ஒரு ட்ரெஷரி இல்லை தானே? அந்த ட்ரெஷரிக்குள்ளே வச்சிட்டோம், பாதுகாப்பாக இருக்குது. ஒரு நாள் எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த அற்புதத்தை எடுத்து எடுத்து ருசி பார்க்கிறேன். பிலிப்பு செய்த அற்புதத்தை ஜனங்கள் கண்டு கேள்விப்பட்டார்கள், கண்டார்கள், அதை விசுவாசித்தார்கள். அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு வெளியேறினது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக அசுத்தாவி பிடிச்சவங்களை கொண்டு வரல. உள்ளே உக்காந்துருக்கிறதுல நிறைய பேருக்கு அசுத்தாவி இருக்குது. பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல நான் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய ஊழியக்காரங்களுடைய மனைவி மேலே என்ன இருக்குது? அசுத்தாவி இருக்குது. ஊழியக்காரருடைய பிள்ளைங்க மேலே அசுத்தாவி இருக்குது. ஊழியம் செய்கிற எல்டர்ஸ் மேலே அசுத்தாவி இருக்குது. ஊழியத்துக்காக கொடுக்குற ஆட்கள் மேலே அசுத்தாவி இருக்குது. என்னென்னா, இவங்க கொடுப்பாங்க, அதை திரும்ப அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாதபடி போராடுவாங்க. அப்படி போராடுறாங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க,
ஆனால் பெற்றுக்கொள்வதற்கான வாசலை திறக்கலை. எப்படின்னா, நான் பெற்றுக்கொள்ளணும்னு என்ன செய்யணும்னா, இது எப்படி மல்டிப்ளை ஆகும்னு சொல்லி, இது எப்படி பெருகும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது அதை கவனித்து கேட்கணும். ஆனால் காணிக்கை எப்படி போடணும்? தேவனே, இதை எனக்கு பல மடங்கு பெருக செய்ய உமக்கு முடியும். ஆனால் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறத விட இன்னொன்று எதிர்பார்க்கிறேன். இதன் மூலம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகத்தில் பார்க்கணும். இது கிங்டம் மைண்டட் ஆஃபரிங். சரியா? இன்னொரு காரியம் இருக்குது. ஆண்டவரே, இதை எனக்கு விளைய செய்யுங்க. இது என்னென்னா, எனக்கு ஒரு மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை கொடுங்க. எதிர்பார்ப்போடு செய்கிறோம். சரியா? எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் நான் காணிக்கை கொடுக்க தயங்கவே மாட்டேன். நான் காணிக்கை கொடுக்க தயங்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்தில் நான் காணிக்கை கொடுக்க தயங்கவே மாட்டேன். நான் காணிக்கை கொடுக்க தயங்கவே மாட்டேன். நான் விதைப்பது எல்லாம் பல மடங்காய் பெருகும். நான் விதைப்பது எல்லாம் பல மடங்காய் பெருகும். என் தேவனுடைய ராஜ்யம் வளரும். என் தேவனுடைய ராஜ்யம் வளரும். இது பேரு கிங்டம் மைண்டட் சாங். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது என்னது? நான் கொடுக்கும்போது தேவன் எனக்கு கொடுக்கிறார். நான் தீர்மானிச்சிருக்கிறேன். ஒரு சபையை போய் பார்த்தேன். நெல்லூருக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன் அங்கே என்ன செய்கிறாரு? சபையை ஆரம்பித்து அந்த ரோடே இல்லைங்க. என் காரு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்படி 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 போகுது. அந்த உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அருமையாக பியூட்டிஃபுல்லாக ஒரு மீன் விற்கிற ஆள், மீன் பிடிச்ச ஆள், அந்த ஆள் ஸ்கூலு பக்கம் போகாத ஆள் கட்டி வச்சுருக்காரு. நான் உள்ளே போனவுடனே தரை இல்லை. தரைக்கு பதில் என்ன செஞ்சிருக்காரு? பிளாஸ்டிக்கு கவரை வாங்கி விரிச்சு விட்ருக்காரு. சைடில் விண்டோஸ் இல்லை, டோரு இல்லை, அதுவும் கிராமத்துக்குள்ளே. என்னங்க இப்படி இருக்குது? பாஸ்டர்காரு, நான் ரூஃபு போட்டேன், ஏன்னா அது பெர்மனண்ட்டாக இருக்கட்டும்னு. எல்லாம் சொன்னாங்க, இப்படி அந்த இது போடுங்க, ஆஸ்பெஸ்டாஸ் போடுங்கன்னு சொல்லி. இல்லை, நான் ஆண்டவருக்கு செஞ்சால் பெஸ்ட்டாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரூஃபு போட்டேன். ஆனால் சைடில் என்ன இல்லை? விண்டோஸ் இல்லை, கீழே ஒன்றுமே இல்லை, மேலே விரித்து வச்சுருக்கிறார். புல்பிட் அழகாக கட்டி வச்சுருக்கிறார். அதில் நின்று பிரசங்கம் பண்ணுறார். ஆனால் அந்த படிப்பறிவு இல்லாத மனுஷன் பிரசங்கம் பண்ணி 60 பேர் சபையில் உட்காந்துருக்கான் ஞானஸ்தானம் எடுத்து. அந்த சபை ஊழியக்காரன் படிப்பறிவு இல்லாதால் ஒழுங்காக சட்டை பேண்ட் போட தெரியாத ஆள். அவருக்கு சேவை செய்கிறாங்க பாருங்கள் அந்த சபை விசுவாசிங்க. ஓடி வர்றாங்க கணவன் மனைவிமா, 4 கால் பாய்ச்சல். நம்ம பாஸ்டர்காரு வச்சுனாரு. உடனே ஓடி அந்த என்ன செய்கிறாங்க, என்ன செய்யணும் ஏது செய்யணும் அவங்களுக்கு எனக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன், பெப்சியெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அந்த பாஸ்டருக்கு கை கட்டி சேவகம் பண்ணுறாங்க. நான் பார்க்கும்போது அவர் நம்முடைய பவர் கேம்புக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாத ஆளுங்க. நம்ம பவர் கேம்ப் வந்தார், நாகர்கோவிலுக்கு வந்தார். வந்துட்டு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. ஒரு ஊழியக்காரன் கூப்பிட்டார், இங்கே வா, கர்த்தர் உன்னை கூப்பிட்றாரு, நீ கர்த்தருக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி சபை நான் என்ன தீர்மானிச்சேன் தெரியுமா? இந்த டைல்ஸ் எல்லாம் நான் தான் போட்டு கொடுப்பேன் ஆண்டவரே. ஆமீன். என்னங்க ஒரே பொறாமையாக பார்க்குறீங்க? எனக்கு எப்படி விதைக்கணும்னு தெரியுங்க, எப்படி விதைக்கணும்னு தெரியும். நான் கேட்டேன், இதுக்கு எவ்வளோ ஆகும் தம்பி அப்படின்னு கேட்டா, ஐயாகாரு இது என்ன ஆன்லாம் நம்ம கேட்கல, என்கிட்ட காசு இல்லை, துட்டில் ஏதோ நான் என்ன செய்ய போகிறேன். அப்போ இந்த விண்டோக்கெல்லாம் எவ்வளோ ஆகும்? 45,000 ரூபா ஆகும் அத்தனை விண்டோஸ் போடுறதுக்கு. கவலைப்படாத, கர்த்தர் சீக்கிரமாக என்ன செய்வார். எனக்கு ஒன்றே ஒன்று, நீ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணால் போதும் எனக்கு. அவர் சொல்கிறார், காசு கொடுக்குறோன்னமே அதை கேட்கல, நீ அந்த கிங்டம் மைண்டட் பர்சன்னது தேவனுடைய வார்த்தை வந்தால் இங்கே அற்புதம் நடக்கும். சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் சும்மா அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஒரு சபை நீங்கள் கேட்கக்கூடிய வசனம் தேவனோட வார்த்தையெல்லாம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை செய்வதற்காகவே தேவன் பிரசங்கிக்கிறார். உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை கொண்டு வருவதற்காக தேவன் என்ன செய்கிறார்? பேசுகிறார். நம்ம என்ன செய்கிறோம்? வருகிறோம், நம்ம ரொட்டீன் ஷெட்யூலை முடிச்சுட்டு போகிறோம். நோ, நீங்கள் ரொட்டீன் ஷெட்யூலை முடிக்கிறதுக்காக வரல, நீங்கள் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக வரீங்க. ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். எதை பெற்றுக்கொள்ளணும்? சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்கள்.
நீங்க எதை பெற்றுக்கொள்ளணும்? வருமானத்தை பெற்றுக்கொள்ளணும். எதை பெற்றுக்கொள்ளணும்? என்ன நிலைமையிலையும் தேவனுக்கு முன்பாக நான் சொன்னதை நான் ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். தேவன் எல்லாத்தையும் மாற்றிடுவார். நம்ம சூழ்நிலைக்காக, என் சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியல பாஸ்டர், என் சூழ்நிலை, ஏங்க உங்கள் சூழ்நிலை மாற்றதாங்க பேசுகிறாரு. எனக்கு எவ்வளோ கடன் இருக்குமே தெரியுமா பாஸ்டர், நான் அதை எப்படியா கட்டணும், அதுக்காக தான். இல்லை, உன் காரியத்தை விசாரிக்கக்கூடிய ஒருவர் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. கீழ்ப்படிஞ்சா அற்புதம் உங்களுக்கு. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லு. கீழ்ப்படிஞ்சா அற்புதம் உங்களுக்கு. இதை மாற்ற யாராலையும் முடியாது, சட்டத்தினால முடியாது, சூழ்நிலை முடியாது. ஏனென்றால் பரலோகம் ஒன்றை தீர்மானிச்சா பூமியில் இருக்கக்கூடிய சகல நிர்வாகமும் அதை கேட்டு தான் ஆகணும். சரி, அடுத்து கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14, 8 முதல் 10 வசனங்கள். சீக்கிரமாக வாசிக்க பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பக்கத்தில் நீங்கள் பாஸ்டர் பேசுகிற கேட்குறீங்களான்னு கேளுங்க. லிஸ்திராவில் ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானி. நீங்கள் சப்பானியா? இடையில வந்த சப்பானியா? இல்லவே இல்லை. அப்போ இதை கேட்டு ஒருபோது நடக்காதவன், ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் இருந்து, நெவர் ஹேட் வாக், ஒரு நாளும் நடவாதவனாய் இருந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. இதில் பாருங்க, and perceiving that he had faith to be healed. ஆனால் இதில் ரட்சிப்புன்னு போட்டிருக்குது, சரியா? ஆனால் உண்மையான டிரான்ஸ்லேஷனில் என்னவா இருந்திருக்கணும்? அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவன் என்கிற விசுவாசத்தை உடையவனாய் இருக்க பவுல் கண்டு. அப்போ நீங்கள் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய அளவுக்கு அது உச்சிதமான ஒரு விசுவாசமாக இருக்கிறதை கண்டு. அற்புதம் எப்போ நடக்கும்? அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதின் மூலம்தான் அற்புதம் நடக்கும். எப்படி பாஸ் பண்ண முடியும்? எத்தனை மார்க் என்று சொல்லி டிக்ளரேஷன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் எனக்கு எத்தனை மார்க்குன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் உனக்கு அந்த மார்க் வாங்கிறதுக்கு நீ தகுதியுள்ளவனா? அப்போ தகுதியுள்ளவன் எப்படி காட்டணும்? அந்த விசுவாசத்தை காட்டணும். உன்னுடைய எலிஜிபிலிட்டியோ, உன்னுடைய டேலண்டோ, உன்னுடைய பேக்ரவுண்டோ, உன்னுடைய நாலேஜோ, உன்னுடைய மெமரி பவரோ இதை கொண்டு வராது. எது கொண்டு வரும்? நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அந்த விசுவாசம் உண்டு என்பதை காண்பிப்பதன் மூலமாக. நீ அந்த விசுவாசம் உனக்கு இருக்குதா? உன் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கான விசுவாசம். இதை நல்லா கவனிங்க. இவன் கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அதை உற்று பார்க்கலாம். இங்கேருந்து நான் பார்க்கும்போது ஏன் கவனிங்கன்னு சொல்கிறேன். ఇక్కడ చూడండి எல்லாரும் என்ன சொல்கிறேன்? உற்று பார்த்து கொஞ்சம் நல்லா கவனிங்கன்னு ஏன் சொல்கிறேன்? நான் உற்று பார்க்கும்போது நீ கேட்குற மூடில் இல்லை, ரிசீவ் பண்ணக்கூடிய மோடுலையும் இல்லை, அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய வாசலை திறக்கவில்லை. அதனால தான் பேரை சொல்லி கூப்பிடுறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. பவுல் உற்று பார்க்கிறார். உற்று பார்த்த உடனே அந்த விசுவாசம் அவனுக்குள் உண்டு என்று கண்டு அவனுக்கு என்ன நடந்துச்சு? 10ஆம் வசனத்தை பாருங்களேன், சீக்கிரம் பாருங்க. நீ எழுந்து காலூன்றி நில். சத்தமாக சொன்னார். இப்படி போய் சொல்ல, நீ எழுந்து காலூன்றி நில் அப்படின்னா ஓகே, தலகாணி கொடுங்க, படுத்துக்கிறேன். அந்த பிசாசை எப்படி துரத்தணும் தெரியணும். நீ எழுந்து காலூன்றி நில். என்னன்னா விசுவாசத்துடைய வார்த்தையை ஒரு அம்பு போல திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக எழுப்புறாரு. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, கால் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கால் வலிக்குதுன்றோம். விசுவாசத்தை எப்படி கொண்டு வரோம்? இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்குறேன். இது தன்னால் போகும். ஓ
ஓ ஜண்டு பாம் என்ன பாரு, வலிகளை நீக்கும் பாம், இங்கே கொஞ்சம் ஓ, இங்கே கொஞ்சம் ஓ, தான் உட்காந்துருக்கோம். ஆமா, ஏன் வியாதி? ஜண்டு பாம் போட்டு டோரை மூடிடுறோம். சொல்லுங்க, ஜண்டு பாம் போட்டு சொல்லுங்க, டோரை மூடிடுறோம். தேவன் வந்து பார்க்குறாரு, கையை வைக்கிறாரு, ஜண்டு பாம்புடைய எரிச்சல்ல இந்த அக்கினியோட ஸ்மெல்லு உள்ளே போக மாட்டுது. ஏன்னா நம்ம தான் கரண்டியில் அள்ளி பூசுகிற மாதிரி, சாந்து பூசுகிற மாதிரி பூசுகிறோம். எதுக்குங்க சொல்லுங்களேன், நல்லா கவனிங்க. ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீ வாசலை திறக்கணும். அந்த விசுவாச வாசல் திறந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அற்புதம் எட்டி பார்க்கும்போது உள்ளே வந்துடும். ஏன்னா நல்லா திறக்க வச்சிருக்கிறேன். எதுக்கு? என் தேவனுடைய மகிமை வல்லமை உள்ளே வந்து அது அப்படியே எனக்குள்ள எதை உண்டாக்கணுமோ அதை உண்டாக்குவதற்காக. கையதடி சொல்லுங்க. ஆமாம், இவர் சொல்றாரு, உரத்த சத்தத்தோட நிமிர்ந்தில். ஒரே சொல்லும் போதே இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான், இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான். சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி விடுங்க பாஸ்டர், நீங்கள் தூக்கி விட்டா நான் நடப்பேன் பாஸ்டர். நம்ம இப்போ சொல்ல சிஸ்டர், ஒவ்வொரு காலாக வைங்க. இருக்கிற 2 கால் தான், 4 காலில் வைக்க முடியும். ஒவ்வொரு காலாக வச்சு நடங்க. இப்படி இல்லை, நடங்க பிஸ்டா. இப்போ ரீஃபரன்ஸ் சிஸ்டர் பின்னாடி தாங்கிக்கிட்டே போங்க. அதுக்கு பாஸ்டர்மா முன்னாடி அவங்கள வாவான்னு கூப்பிட்டுட்டே போங்க. அவங்க என்ன நடக்குது? விசுவாசம் அற்புதத்தை ஆக்டிவேட் பண்ணிருச்சு. இவன் உடனடியாக அதை பிராக்டிஸ் பண்ணுறான். தீர்மானிக்கணும். ஒரு வார்த்தை வந்தவொடனே இது எனக்கு தான். அவன் பார்த்து ஆண்டவர், இவர் பவுல் சொல்றார், நீ குதித்து நீ நட அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி பார்க்கல. யாரை சொல்றாரு? பவுலுக்கு என்ன மார்க்கண்ணா? பவுல் பக்கத்தில் அவர் உங்களையே கூப்பிடுறாரு. எனக்கு கால் நல்லா தான் இருக்கு. ஓ, என் கால் தான் நல்லா இல்லையோ, தோத்திரம் தோத்திரம், அப்படியே தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா அந்த வார்த்தை ரிலீஸ் ஆகி அது ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அற்புதம் எங்க? இப்போ சொல்றாரு, இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய கிட்னி இன்னைக்கு சுகமாவதாக அப்படின்னு சொல்றோம். கிட்னியில் பிரச்சனை உள்ளவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க? இந்த மண்டையில் வாங்கக்கூடிய மோடை உருவாக்கலைன்னா எதை வாங்கவும் முடியாது. வாங்கணும், எதை? சொன்ன உடனே வாங்கணும். இந்த வார்த்தை உங்களுக்காக பிரசங்கம் பண்ணப்படுது. சொன்ன உடனே என்ன செய்யணும்? எனக்குன்னு கேட்கணும். அப்படின்னா இந்த செய்தியோடையே இந்த ஜனங்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. இப்போ பேதுரு செஞ்ச அற்புதத்தை பிலிப்பு சொல்றாரு. இப்போ பிலிப்பு செஞ்ச அற்புதத்தை பேதுரு சொல்றாரு. பேதுரு சொன்னதை பவுல் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டு 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 இவங்க கூடயே டிராவல் பண்ண அத்தனை பேரும் அற்புதத்தை ருசி பார்த்தார்கள். இந்த அற்புதத்தை பத்தி கேட்காம சும்மா உட்கார்ந்துருக்க யாருக்கும் எது நடக்கல. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுங்க? கேளுங்க அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் போதும் போதும் எனக்கூடிய அந்த ஆசீர்வாதம் பெருகும். அது பெருக வேண்டுமானால் எதை குறித்து நீங்க விசுவாசிக்கிறீர்களோ, எதை உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லுகிறீர்களோ, அது அப்படியே நடக்கும் என்று விசுவாசியுங்க. அப்படி நடக்கும். உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று உங்க இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் நீங்கள் சொன்னபடியே ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் முதல் மந்திரமே. நீ சொன்னபடியே ஆகும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இது 2வது மந்திரம். உங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 2 வார்த்தை. நீ சொன்னபடியே ஆகும். எதை சொல்றோம்? ஓயாம மெடிடேட் பண்றோம். இது எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, இதுக்கு இல்லைன்னு. சமீபமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி
இவ்வளவு இருந்தும் ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்குள்ளே இந்த குறிப்பிட்ட நபர் ஏன் போகலை அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துலங்க டக்குன்னு ஒரு வாய்ஸ், கார்னல் மைண்ட், ஒரே வார்த்தை, நான் வேற எதுவும் கேட்கல. என்னடா இது கார்னல் மைண்டா? அப்போ உலக பிரகாரமான ஒரு சிந்தை உள்ளவர்களுக்கு தேவனால் அனுப்பப்படுகிற எதையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எதை செஞ்சாலும் என்ன செஞ்சுருக்கணும்? அதோட கர்த்தருடைய நாமம் உள்ளே இருக்கணும். நீங்கள் எதை செஞ்சாலும் என்ன இருக்கணும்? பரலோக தேவனுக்கு நான் செய்கிறேன்ற எண்ணம் இருக்கணும். நீங்கள் எதை செஞ்சாலும் என்ன இருக்கணும்? இது நிமித்தம் பரலோகம் மகிமைப்பட போகிறது. அப்படின்னா நம்ம ஸ்பிரிட் ரெல்மில் கிங்டம் மைண்டட் பீப்புளாக மாறுறோம். இந்த கர்னல் மைண்டில் இருக்கிறாங்க தெரியுங்களா, அது என்ன தெரியுமா? நான் இவ்வளோ காசு போடுவேன், இவ்வளோ வரும். ஐயோ நான் இதை கொடுத்தா அவ்வளோ வரும். நான் இப்பொழுது 10,000 ரூபா காணிக்க கொடுக்க போகிறேன், அல்லது 5,000 ரூபா கொடுக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு 50,000 ரூபா கொடுத்தா வீட்டில் ஒரு ஏசி வாங்கி மாட்டிக்கிறேன். கர்னல் மைண்டு. என்னது? ஆண்டவருக்கு வட்டி கொடுத்து பிழைக்கிறோம். ஆண்டவருக்கு சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வட்டியை கொடுத்துருவாரு, குட்டியும் சேர்த்து கொடுத்துருவாரு. 5,000 நீ வச்சுக்கோ, போ, உனக்கு இவ்வளோ தானே வேணும் அப்படின்னு. ஆனால் என்ன நடக்கும்னா, அதை தின்கிறவர்கள் வெளியிலேருந்து பெருகி விடுவார்கள். அந்த பணத்தை எந்த மோட்டிவுக்காக நம்ம ஏர்ன் பண்ணமோ அது வேற வழியாக போயிடும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு எல்லாமே ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவங்களாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவளாக இருந்தால் நீங்கள் 1 ரூபா கொடுத்தாலும் சரி 1,00,000 மாற்றுவார். ஏன்? உங்கள் சிந்தனை எதுக்குள்ளே இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாக இருக்குது. 3வது வாசனத்தை வாசித்து 3வது காரியத்தை வாசித்து படிக்கலாம், போகலாம். அப்போஸ்தலர் 5:15 வாசிங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 5:15. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். யார்கிட்ட? பேதுருடைய நிழல். எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட் இல்லையா? நம்ம பேதுரு மறுதலிச்சார். ஒரு மனுஷனுடைய ஃபெயிலியர் மட்டுமே நம்ம பேசுகிறோம். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் ஏரியாவை மறந்துடுறோம். ஒன்று நம்ம அவங்க மேலே இருக்கக்கூடிய எரிச்சல், இல்லைன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய பொறாமை. புரியுதா உங்களுக்கு? பேதுரு பிரசங்கம் பண்ண சொன்னால், பேதுருவை பற்றி பிரசங்கம் பண்ண என்ன செய்வோம்? எடுத்தவன் என்ன சொல்லுவோம்? பிரதர், தேவனே நீரையானால் நானும் நடக்க எனக்கு உத்தரவு கொடும். நடந்தான், துபுக்குன்னு உள்ளே போய்விட்டான். ஆண்டவர் அவனை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு, மகனே ஏன் இப்படி இருக்கிறாய்? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அவர் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு வந்தாருன்னு. இடுப்பெல்லாம் வைக்கல, வா நடந்து என் கூட வான்னு சொல்லி 2 பேரும் நடந்து பேசிக்கிட்டே வந்த படகுல ஏறினாங்க. இந்த படகுல 2 பேர் பேசிட்டு வந்து ஏறினது விட்டுருவாங்க. அவனுடைய அவிசுவாசம், கடலை பார்த்தான், காற்றை பார்த்தான், புயல் சீறியது. வாழ்க்கை என்கிற உடனே வாழ்க்கை என்னும் படகுல புயல் காற்று வீசினாலும் சரியா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிடுவோம். எதுக்கு? பேதுரு ஞாபகம் வந்துருச்சு. பேதுரு இப்போ எங்கே இருக்கிறாரு? நம்ம அவன் எழும்பி வந்தாலும் அவரை தண்ணிக்குள்ளே தள்ளுறதுல தான் இருக்கிறோம். அவர் வர்றேன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டோம்? விடமாட்டோம். அவர் என்னைக்கே வந்துட்டார். நம்முடைய பிரசங்க ப்ரிப்பரேஷன் எதில் இருக்குதுங்க? பேதுரு கீழே விழுந்துட்டான். பேதுருடைய அவிசுவாசம். கடலை பார்க்காதே மகளே, இங்கே ஒரு தீர்க்க தரிசனம். காற்றை பார்க்காதே, நீ பேதுரு அல்ல, நீ கற்பாறையாக்கும். இப்படியெல்லாம் பேசுகிறோம். 4 பேர் கைத்தட்டி தட்டிடுறாங்க. ஆனால் அவனுடைய தோல்வியை, ஒரு மனுஷனுடைய தோல்வியை நம்ம என்னைக்கு பார்க்குறோமோ நம்ம மேலே வர முடியாது. தோல்வி பாடம் கற்றுக்கொள்றதுக்கு ஒரு மனுஷருக்கு அனுப்பப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய வெற்றி எங்கே இருக்குது தெரியுங்களா? பேதுரு நிழலை தொட்டாலும். எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவின் நிழலை தொட்டவள் சுகமானார்கள் போட்டிருக்கா? பைபிளை பாருங்கள். எங்கேயாவது
இயேசு நடந்து போகும்போது அவர் நிழலை தொட்டார்கள், நிறைய பேர் சுகமானார்கள். போடவே இல்லை. ஆனால் பேதுருடைய நிழலின் மேலே, அவன் படுத்திருக்கிற படுக்கையின் மேலே, அவன் உட்கார்ந்துருக்கிற கட்டிலின் மேலே, அப்போ எங்கே போனாலும் அவன் ஒரு ப்ரெசன்ஸ் கேரியராக இருந்தான், த க்ளோரியஸ் கேரியராக இருந்தான். எங்கே போனாலும் அவங்கிட்ட பேதுருக்கிட்ட சுரண்டி பார்த்தாலும் பரிசுத்தாவின் வல்லமை தான் வந்துச்சே தவிர, கீழே விழுந்தார் பாருங்க தண்ணிக்குள்ள, அந்த தண்ணி ஒட்டவே இல்லை. சொல்லுங்க, தண்ணிக்குள்ளே போனாரே, அவர் சொல்லியிருக்கணும், நான் கீழே விழும்போது தண்ணிக்குள்ளே போகும்போது இயேசு என்னை தொட்டு தூக்குன சட்டையை நான் இன்னைக்கும் பத்திரமா வச்சிருக்கிறேன். நிறைய பேர் வச்சிருக்காங்க வீட்டில். ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஒரு காலத்தில் இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம், அதை விடு. இது பேதர் முழுகும்போது இருந்த ஃபெயிலியருடைய ட்ரெஸ்ஸு, அதை கேட்கல. ஒரு மகிமையின் ட்ரெஸ் அவருக்கு இருக்குது. அந்த ட்ரெஸ் என்ன தெரியுங்களா? அந்த மகிமையின் ட்ரெஸ்ஸை தொடும்போதெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. அவர் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் அங்கே அற்புதம் நடந்துச்சு. அவர் எங்கே மூச்சு காத்து பட்டாலும் அற்புதம் நடந்துச்சு. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அசுத்த ஆவிகள் பதறி அடித்து ஓடிச்சு, மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. இதை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஃபெயிலியரை பேசாத. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோற்று போன காரியத்தை மெடிடேட் பண்ண நீ உருப்படவே மாட்ட. உன் வாழ்க்கையில் எங்கெங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அற்புதம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை பற்றி பேசுங்க. அந்த அற்புதம் 100% அப்படியே ஆக்குப்பை பண்ணிக்கிற உள்ள ஃபுல்லாக வந்துடும். நம்ம என்ன செய்கிறோம்? தோல்வியை பேசுகிறோம். நம்முடைய மைண்ட் என்ன செய்யுது? இன்னும் ஒரு பாண்டேஜ், ஒரு ஸ்லேவரி மைண்டுக்குள்ளே இருக்குது. எங்கள் வீட்டு வேலைக்காரமாக ஒரு குழந்தை, அவங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க நேற்று. அவங்க கிச்சனில் கூப்பிட்டு போய் அந்த சின்ன ஒரு அவனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும், அந்த பையனை உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. எது? சமையல் கட்டில். நான் போய் பார்த்தோன்னே, இங்கே வா அப்படின்னு. வா, உன் பேர் என்ன? என் பேர் ஹாரிஸ். ஓகே. ரெண்டாவது போய் உட்காந்தான். திரும்ப போனேன், இங்கே உட்காரக்கூடாது இனிமேல், நீ எங்கே உட்காரணும்? சேரில் உட்காரணும். என் மனைவி கேட்டாங்க, அவன் இங்கே உட்காந்துருந்தான், அவனா போய் உட்காந்தான்னு. இல்லைம்மா, நான் தான் கூப்பிட்டு உட்கார வச்சேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு சின்ன வயசுலேயே ஸ்லேவரி மைண்டை உடைக்கணும். நான் ஒரு வேலைக்காரனுடைய பையன் அப்படின்ற எண்ணம் சின்ன வயசில் வந்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் தடுமாறிக்கிட்டே இருப்பான். போய் உட்கார மேலே. அவனுக்கு பழம் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப ஜென்டில் பாய், வேண்டாம் எனக்கு, சாப்பிட்றா. மிக்சர் எடுத்து கொடுத்தேன். உடனே அவனுக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம். உடனே உட்காந்துட்டு வீடியோ கேம் போட்டுட்டு இருக்காரு. டேங்க் 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 டேங்க்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ரொம்ப சவுண்டெல்லாம் வைக்காத, அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்க. ஏன்னா முதல்ல பிசாசு என்ட்ராகிற எங்கே தெரியுங்களா? உங்களுடைய ஸ்லேவரி மைண்ட் செட்டில் தான், உங்களுடைய அடிமைத்தனத்துடைய மைண்ட் செட்டில் தான் உள்ள நுழையுவான். நீங்கள் என்னைக்கு அவங்ககிட்ட அதை அனுமதிச்சிட்டிங்களோ அடுத்த நிமிஷமே உள்ளே போய் உட்காந்துருவான். உங்களால் எவ்வளவு டேலண்டாக இருந்தாலும் மேலே வர முடியாது. பவுலை குறித்து பேசணும்னா செய்யணும், பவுலுடைய நிழல் பட்டாலும் சுகமாகக்கூடிய அளவுக்கு அற்புத அடையாளம் செய்த பேதுரு சொல்லணும். அடுத்து பவுலை பற்றி பாருங்க. அடுத்த சீக்கிரம் அதை முடிங்க. அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில் என்ன நினைச்சு பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 19ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்க? அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவர் போட்டிருக்க உருமால், தலப்பா கட்டு, சதமா சொல்லுங்க. ஆனால் இவர் போட்ட தலப்பா கட்டு, இவர் போட்ட இடுப்பு கட்டு, ஆமாம், உருமால்கள் கச்சைகள் என்னங்க? இடுப்பில் கட்டியிருக்க துண்டு, சரியா? அவர் போட்டிருக்கிற கர்ச்சிப்பு, ஆமீன் சொல்லுங்களேன். அவர் யூஸ் பண்ண சகலமும் இன்னைக்கு எங்கே இருக்குது? வியாதிக்காரர்கள் மேலே போட்ட உடனே சுகமாச்சு. ஆமாங்க. நான் எந்த இடத்துல போய் அந்த தம்பியை போய் அந்த ஊழியத்தை பார்த்துட்டு வந்தனோ தைரியமாக சொல்கிறேன், அன்னைக்கு பிரதர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
நம்ம என் தம்பி வந்திருந்தார், இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே ஊழியத்துக்கு போகிறோம், நெல்லூர் பக்கத்தில். அங்கே மழையில் நின்றுச்சு. கையை தூக்கி காட்டுற நிழல் தானே. இந்த நிழலை தொடுறவங்க பேதுருவின் நிழலை தொட்டவர்கள் சுகமாகுமானால், பேதுரு வணங்குற அதே தெய்வத்தை, அதே பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இதை தொட்டாலும் சுகமாகும்னு சொல்கிறேன். எல்லாரும் நான் நம்ப மாட்டாங்கன்னு நினச்சேன். யாராவது ஒரு ஆள் வருவாங்க நினச்சி 10 பேர் வரிசையாக வந்து நிற்கிறாங்க. தொட்டவங்க சுகமானாங்களா இல்லையா? சுகமானவங்க சாட்சி சொல்கிறாங்க. எப்படி? நாங்கள் என்னவோ நினச்சோம், கண் பார்வை சரியாச்சுங்க, சரீர பலவீனங்க சரியாச்சுங்க. இது எதை நான் பிரசங்கிக்கிறேனோ அதை என் வாழ்க்கையில் நானே விசுவாசிக்கலைன்னா நான் பிரசங்கிக்கிற ஜனங்கள் எப்படி விசுவாசிப்பாங்க? இதுதான் விசுவாசத்தை கொண்டு வர்றது. நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அது அப்படியே ஆகும் என்று நான் நம்புகிறேன். நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அது அப்படியே இவர்களுக்குள் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நான் எதை சொல்லுகிறேனோ அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது நான் என்றைக்கு விசுவாசிக்கிறேனோ அன்றையிலிருந்து நான் அதற்கு உரிமை பாராட்டுகிறேன். அது எனக்குள்ளே நடக்கும், என் மூலமாக நடக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படியானால் உங்க மூலமும் நடக்கும். சொல்லுங்க, உங்க மூலமும் சொல்லுங்க, உங்க மூலமும் சொல்லுங்க, உங்களாலையும் இதே போல. அப்படின்னா கவனித்து கேட்கணும், கவனித்து கேட்கணும். இந்த அற்புதம் எனக்கு நடக்கும் என்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓயாமல் ரிப்போர்ட்டை பார்த்து பைத்தியக்காரங்களமாக அறிகிறாதீங்க. நான் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஓயாமல் சொல்கிறேன். டாக்டர்ஸ் அவசியம், டாக்டர்ஸ் என்ன சொல்லுங்கள் அவசியம். ஆனால் அதை காட்டிலும் டாக்டர்ஸ் வியாதியை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் என் தேவனும் மனுஷனை உண்டாக்கும் போது முழு சுகத்தோடு படைத்தாரு, திரும்ப அதே சுகத்தை ரீஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அது எதனால முடியும்? தேவனுடைய ஆவியினால் ஆகும். அப்படி எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நிற்கலாம். கேட்டார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அந்த மனிதன் கவனித்து கேட்டான். அவனுக்குள்ள விசுவாசம் உண்டு என்று கண்டவன் ஒரு அற்புதம் அவனுக்குள்ள நடந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதம் உங்களுக்கு வேணுமா? இன்றைக்கு அற்புதத்தை சுமந்து கொண்டு போங்க. உங்கள் அற்புதத்தை சுமந்து கொண்டு போங்க. சொல்லுங்க, எனக்குள்ள இயேசுவின் நாமத்தினால் சிலுவையின் வெற்றி எனக்குள்ளே இருக்கிறபடியால் நான் சுகத்தை எனக்குள்ளே கொண்டு வருகிறேன். வியாதியே சொல்லுங்க, வியாதியே இயேசுவின் நாமத்தில் போ. சொல்லுங்க, போ இயேசுவின் நாமத்தில். உன் கிரியைகளை சுட்டரிக்கிறேன். சத்தமா சத்தமா பேசுங்க. வியாதி, சர்க்கரை வியாதி எப்பொழுது சர்க்கரை நார்மலுக்கு வரட்டும், சர்க்கரையுடைய அளவு சரியா ஜெனரேட் ஆகட்டும், பிபி நார்மலுக்கு வரட்டும், பிபி நார்மலுக்கு வரட்டும். சத்தமா சொல்லுங்க. ஓ, கொலஸ்ட்ரால் நார்மலுக்கு வரட்டும், ரத்த ஓட்டங்கள் சீராகட்டும். சொல்லுங்க, ரத்த ஓட்டத்தின் தடைகள் எல்லாம் மாறுவதாக, வீசிங் ப்ராப்ளம் இப்பொழுது நீங்குவதாக, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, எல்லா இயேசுவின் நாமத்தில் பிசாசு கொண்டு வந்த எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொண்டு வெளியேறு. நான் விசுவாசிக்கிறவர் எனக்குள்ளே சுகத்தை வைத்திருக்கிறார். நான் நம்புகிறவர் எனக்குள்ளே சுகத்தை வைத்திருக்கிறார். நான் நம்புகிறவரால் எல்லாம் செய்ய முடியும். தகப்பனே, ரத்தத்தை கெடுக்கிற ஆவி, ரத்தத்தை கெடுக்கிற ஆவி வெளியேறட்டும். ரத்தத்தை அப்படியே திக்காக மாற்றி ரத்த ஓட்டத்தை தடை பண்ணுகிற ஆவி வெளியேறுவதாக. ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணுகிற ஆவி வெளியேறுவதாக. ரத்த சம்பந்தமான வியாதிகளை கொண்டு வந்து என்னுடைய ஆயுசு நாட்களை குறைப்பதற்கு சத்துரு திட்டமிட்ட எல்லா வியாதிகளும் வெளியேறுவதாக. ரத்தத்தை அப்படியே அடைப்புகளை, ரத்தத்தில் கொழுப்பு அடைத்து இருக்கக்கூடிய ரத்த அடைப்புகள், ரத்த குழாயிலுக்கு அடைப்புகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ரபா ஷகரா போ. எல்லா சுகர் வியாதிகள், எல்லா டயபெட்டிக்ஸ் என்ற பேரை ரத்து செய்கிற இயேசுவின் நாமத்தில் போ. கரமா ஷபா லமா ரகா தரா கலபா. சிந்தனைக்குள்ள இருக்கிற எல்லா மைண்ட் பிளாக்ஸ் எல்லாம் உடைக்கிறேன்.
ரபல தர சகல பரபல. அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. ரிபா கல தர அந்நிய பாஷையில் வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து சத்தமா சத்தமா. ரா கா பா பா கல தா ரி கா மா ஷா கா லோ ரி தா லா மா ரா கா போ. இயேசுவின் நாமத்தில் நிறுத்தாய், பேசுங்க, சத்தமா பேசுங்க, பேசுங்க. நரம்புகள் எல்லாம் ஒன்று சேரட்டும், தசைகள் எல்லாம் ஒன்று சேரட்டும், தோள்கள் எல்லாம் சரியாய் மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் வலிகள் வேதனைகளை வேரோடு வேரோடு பிடிகெடுக்கிறேன், பிடிகெடுக்கிறேன். எல்லா பாடி ஸ்டிஃப்னஸ், the stiffness go out in the name of Jesus. The stiffness go out in the name of Jesus. எல்லாம் மரத்து போன சரீரம், மரத்து போன எல்லா நரம்புகள் எல்லாம் புதிதாய் மாறுவதாக. ரபா கத ரமா லத ரபா. பேசுங்க. எல்லாம் மைண்டை பிளாக் பண்ணக்கூடிய, முன்னேற விடாதபடி, ஓ மேலே ஏறி வா என்று சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். மேலே ஏறி வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். மேலே ஏறி வா, நிலைமையை மாற்றுவேன். ரபா ஷாகா லதா ராமா ராமா ஹத ராமா லஹ ரபா தரா. எல்லா விசுவாச தடைகள், விசுவாச தடைகள் போ. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் பேர்பராய் தொடுவீராக. அக்கினிமயமான கரம் இவர்களை மூடிக்கொள்ளட்டும். பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது கவனித்து கேட்ட ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டது போல, இதில் யாரெல்லாம் கவனித்து கேட்டார்களோ அத்தனை பேருக்கு விடுதலை உண்டாகட்டும், அத்தனை பேருக்கு சுகம் உண்டாகட்டும். அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றுகிறோம், அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றுகிறோம். டாக்டர் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் மாற்றுகிறோம். மருத்துவ தொழில் சொல்லக்கூடிய காரியங்களை மாற்றுகிறோம். பரலோகம் என்ன சொல்லுகிறதோ அதை இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள, ஜீவனுக்குள்ள கொண்டு வருகிறோம். ரத்தத்துக்குள்ள கொண்டு வருகிறோம், எலும்புக்குள்ள கொண்டு வருகிறோம், தசைகளுக்குள்ள கொண்டு வருகிறோம், நரம்புகளுக்குள்ள கொண்டு வருகிறோம். இயேசுவின் சுகத்தை கட்டவிழ்க்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. தகப்பனே, எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி. எங்களோடு பேசினேன். பவுலுடைய உருமால்கள் கச்சைகளை கொண்டு வந்து போடும்போது வியாதியஸ்தர் சுகம் பெற்றது போல எங்கள் வஸ்திரங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள, வல்லமைக்குள்ள நிறைந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கட்டும். Be healed. Be healed. Release the power of the Holy Ghost. Sabala haradara bushantala. Ribakhala barabala darahala shandala. இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவனாய் எங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர். மகிமையின் தேவனாய் எங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். எங்கள் மகிமையின் தேவனே, உம்மை உயர்த்துகிறேன். எங்கள் மகிமையின் ராஜாவே, உயர்த்துகிறேன். எந்த சரீரம் சீக்கிரம் ஆயுசு முடியும் என்று சொல்லப்பட்டுச்சோ அதே சரீரத்துக்குள்ள தீர்க்காயுசை கொண்டு வருகிறேன். தீர்க்காயுசை பேசுகிறேன், தீர்க்காயுசை பேசுகிறேன். எந்த சரீரம் இது சீக்கிரமாய் உருவழிந்து போச்சு, ஓ இந்த ரத்தத்துக்குள்ள தசைகள்லாம் பிஞ்சு போனது போல, ஒரு பஞ்சு பிச்சு போட்டது போல அங்கங்க பிச்சு கிடக்கிற சரீரத்துல ஜீவன் உண்டாவதாக,
ஜீவன் உண்டாவதாக. அந்த வியாதிக்கு சயின்டிஃபிக்கலா என்ன பெயர் கொடுத்திருந்தாலும், மெடிக்கலி எந்த பெயர் கொடுத்திருந்தாலும் கேன்சல் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை அது மீது தெளித்து அது சுகமுள்ள சரீரம் என்று இயேசுவின் நாமத்தில் கூறுகிறேன். நன்றி அப்பா. எந்த சரீரத்தை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான், உன் கரத்தை எடு இயேசுவின் நாமத்தில். கரத்தை நீர் மகிமைப்படுவீராக. தேவரீர் எங்களை ஆவிக்குரிய ரீதியில பரலோக சிந்தை உள்ள கிங்டம் மைண்டட் பீப்புளை எங்களை மாத்துங்க. இந்த உலக கர்னல் மைண்ட் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உங்களை உலக பிரகாரமான சிந்தனை உள்ளவங்களா இருந்தா உன்னத தேவனை மகிமைப்படுத்தவே முடியாது. எங்கள் வாழ்க்கையில் தேவனே நீர் வைத்திருக்கிறவைகளை நாங்கள் எப்படி சுதந்திரித்து கொண்டு கடந்து போகிறோம். நாங்கள் தொடுகிற எல்லா இடத்திலும் உடைய மகிமை வெளிப்படணும், உடைய அக்கினி வெளிப்படணும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். கிரியை செய்வீராக. இயேசுவே, வந்த ஒவ்வொரு சிறுபிள்ளைகள், பெரியவர்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.